சீனியர்களை கழற்றிவிடும் பாஜக. தமிழகத்தில் புது முகங்களை களமிறக்க திட்டம். பின்னணியில் 3 காரணம். நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் சீனியர்களுக்கு பதில் பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜகவின் இந்த முயற்சிக்கு பின்னால் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் நடந்த சம்பவங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது பற்றி இங்கு பார்க்கலாம். தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றுள்ளது. பாஜக சார்பில் அதிமுகவிடம் 60 தொகுதிகள் வரை கேட்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவோ 30 தொகுதிக்குள்ளாகத்தான் கொடுக்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போது வரை கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பாஜகவின் வேட்பாளர்கள் தேர்வு எப்படி இருக்கும் என்பது பற்றிய முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கி உள்ளதால் பாஜகவில் சீட் வாங்க பலரும் முயன்று வருகின்றனர். சீனியர் தலைவர்கள் முதல் இளம் தலைவர்கள் வரை பலரும் காய் நகர்த்தி வருகின்றனர். இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாலும் பாஜக ஓரளவு வளர்ந்து உள்ளதாலும் பலரும் தேர்தலில் களமிறங்க ஆர்வமாக உள்ளனர். தேர்தல் நெருங்கி உள்ளதால் பாஜகவில் சீட் வாங்க பலரும் முயன்று வருகின்றனர். சீனியர் தலைவர்கள் முதல் இளம் தலைவர்கள் வரை பலரும் காய் நகர்த்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் வரும் தேர்தலில் சீனியர்களுக்கு பதில் பல புதிய முகங்களை தேர்தலில் களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. இதன் பின்னணியில் 3 முக்கிய விஷயங்கள் உள்ளன. அந்த விஷயங்கள் என்னென்ன, பாஜக மேலிடம் போடும் கணக்கு என்ன என்பது பற்றிய விவரம் வருமாறு. தமிழகத்தில் தற்போது பாஜக வளர்ந்து வருகிறது. இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் இளம் தலைவர்களை உருவாக்க வேண்டும். இதனால் புது முகங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். அப்படி செய்யும்போது அவர்களால் எதிர்காலத்தில் தமிழகத்தில் பாஜக நன்கு வளர்ச்சியடையும் என்று பாஜக மேலிடம் நம்புகிறது. தற்போது திமுக மீது அதிருப்தி அலை உள்ளது. அதேபோல பாஜக அதிமுக கூட்டணியில் உள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். இதனால் சர்ச்சையில் சிக்காத கட்சிக்கு உழைக்கும் புதுமுகங்கள் தான் சரியான தேர்வாக இருக்கும் என்று பாஜக நம்புகிறது. இது முதல் விஷயமாகும். இரண்டாவது காரணம், பாஜகவில் சீனியர் தலைவராக இருக்கும் பலருக்கும் பல முறை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுகவில் உதயநிதி ஸ்டாலின், தாவேக்காவில் விஜய் என இளம் வயதினர் முன்னிறுத்தப்படுகின்றனர். இப்படி இருக்கும்போது பாஜகவும் இளம் தலைவர்களை நோக்கி செல்ல வேண்டும். இதனால் படிப்படியாக சீனியர் தலைவர்களை தேர்தல் அரசியலில் ஓரம் கட்டுவது அவசியம் என பாஜக நினைக்கிறது. இதனால் அவர்களுக்கு பதில் இளைஞர்களுக்கும் இளம் பெண் தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது என்பது தமிழக மகளிரிடையே கட்சியை கொண்டு செல்லும். இதுதான் கட்சியை புத்துணர்வுடன் எதிர்காலத்தில் வைத்திருக்கும் என்று பாஜக மேலிடம் நம்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதோடு இரண்டாவது விஷயம் என்னவென்றால், கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் பல புதுமுகங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்றனர். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, சி.கே. சரஸ்வதி, நடிகை குஷ்பு, போஜா ராஜன் உட்பட 8 பேரை புதுமுகங்களாக பாஜக கடந்த 2021 களமிறக்கியது. இதில் பலரும் அதிகப்படியான ஓட்டுகளை பெற்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அண்ணாமலை 38% ஓட்டுகளை பெற்றார். மொடக்குறிச்சியில் சி.கே. சரஸ்வதி 42% ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். ஊட்டியில் போஜராஜன் 42% ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். அதேபோல 1000 விளக்கு தொகுதியில் குஷ்பு 39,405 ஓட்டுகள் வாங்கி 2ஆம் இடம் பிடித்தார். இதனால் தமிழகத்தில் பாஜக சார்பில் களமிறக்கப்படும் புதுமுகங்களுக்கு அதிக ஓட்டுகள் கிடைப்பதாக பாஜக நம்புகிறது. அதனை இந்த தேர்தலில் பின்பற்ற நினைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.